வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாய்ஸ் பிராண்டில் ஒரு அட்டகாசமான இயர்பட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாய்ஸ் பட்ஸ் VS102 ப்ரோ அப்படிங்கிற இயர்பட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட்டோட ஃபுல் டீட்டெயிலாக டாப் டு பாட்டம் சொல்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட்டோட பில்டு குவாலிட்டி ப்ளஸ் டிசைனை பற்றி பார்ப்போம். பில்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உடையாத மாதிரி ஃப்ளெக்சிபிளான பிளாஸ்டிக்காக தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் சார்ஜிங் கேஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா, நாய்ஸ் அப்படிங்கிற அவங்களோட பிராண்ட் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் கேஸ் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மைக்ரோ எஸ்பி கிடையாது, டைப் சி தான். ஸோ நீங்கள் நைட் டைமில் சார்ஜ் பண்ணும்போது சார்ஜரை பார்த்து சார்ஜ் பண்ணுற அவசியமே இல்லை. எப்படி சார்ஜரை மாட்டினாலும் ஈஸியாக சார்ஜர் மாட்டிடலாம். ஸோ டைப் சி கொடுத்தது வந்து ரொம்ப அற்புதமான விஷயம். அதே போல் சார்ஜிங் கேஸோட மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, மூடியோட க்ளோசிங் கெப்பாசிட்டி வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் பெருவிரல் வச்சு தள்ளி பார்த்தாலே அந்த க்ளோசிங் கெப்பாசிட்டி வந்து ஃபீல் ஆகும் உங்களுக்கு. அதே போல் மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, உள்ளே 2 இயர்பட்ஸ் கொடுத்துருப்பாங்க. 2 இயர்பட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஸ்டெம்போட தான் வருது. ஸ்டெம்ப்பு பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக ஒரு எல் ஷேப்பில் ஒரு ஆங்கிளில் கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டெம்ப் ரொம்ப லென்த்தாலாம் இல்லாமல் காம்பேக்டாக அழகாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இயர்பட்ஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிலிக்கான் டிப் தான் கொடுத்துருக்காங்க. அந்த சிலிக்கான் டிப்பும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாலாம் இல்லாமல் ஸ்லாண்டிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லாண்டிங்கை எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான காதுலையும் ஈஸியாக செட் ஆகிற மாதிரி தான் இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னா இப்போ வர எல்லா ஏர்பட்ஸையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லாண்டிங் தான் ஒரு ஆங்கிள் ஷேப்பில் தான் வருது. ஏன்னா இப்போ இந்த ஆங்கிள் ஷேப்பில் கொடுக்குறனால சின்ன காதாக இருந்தாலும் சரி, பெரிய காதாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட காதாக இருந்தாலும் ஈஸியாக செட் ஆகும். அதே போல் உங்கள் காதுக்கு ஏற்ற சைஸில் சிலிக்கான் டிப்பை மட்டும் எடுத்து காதில் வச்சு பாட்டு கேட்டிங்கனாலே போதும். உங்கள் காதை விட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் இது கீழே விழாது. அதே போல் அந்த சார்ஜிங் கேஸோட பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் 70 மணி நேரம், அதாவது 70 ஹவர்ஸ் வரைக்கும் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் இந்த இயர்பட்ஸை மட்டும் எடுத்து தனியாக காதில் வச்சு பாட்டு கேட்டிங்க அப்படின்னா 8 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே இதில் நாய்ஸ் கேன்சலேஷனும் இருக்குது. அதனால் நாய்ஸ் கேன்சலேஷன் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 6 மணி நேரம் வரைக்கும் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் 2 இயர்பட்ஸையும் பார்த்தீங்கன்னா ஸ்டெம்பில் வந்து 2 மைக் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 மைக் வரும். இதை வந்து குவாட் மைக் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. லெஃப்ட் இயர்பட்ஸில் 2 மைக் இருக்கும், ரைட் இயர்பட்ஸில் 2 மைக் இருக்கும், மொத்தம் 4 மைக் இருக்கும். ஸோ இதில் வந்து என்வரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷனும் கூடவே வருது. அது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ரொம்ப க்ரௌடான ஏரியாவில் நீங்கள் கால் பேசுனீங்க அப்படின்னா அந்த சத்தத்தை வந்து ஒரு மைக் வந்து சுற்றி கேதர் பண்ணி அதை கம்ப்ளீட்டாக டம்ப் பண்ணிவிட்டு இன்னொரு மைக் வந்து உங்கள் வாய்ஸை மட்டும் கிறிஸ்டல் கிளியராக ஆஃப் பண்ணு கேட்குற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இயர்பட்ஸை வந்து 2 மைக்கு முதல்ல சொல்லியிருந்தேன். அதே போல் இயர்பட்ஸோட டாப்பில் பார்த்தீங்க, அந்த ஸ்டெம்போட டாப்பில் பார்த்தீங்கன்னா டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. பட்டன் கண்ட்ரோல் கிடையாது. டச் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சென்சிட்டிவான டச் கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அது மூலமாக பாட்டை ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் பாட்டு மாற்றிக்கலாம், ப்ரீவியஸ் பாட்டு மாற்றிக்கலாம். அதே போல் கால் வந்துச்சுன்னா கால் அட்டன் பண்ணிக்கலாம், ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். அதே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கூகுள் அசிஸ்டன்ட், சிரி அந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதே போல் முன்னாடி சொன்ன மாதிரி இதில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கிறதுனால எவ்வளோ சத்தமான ஏரியாவில் இருந்தாலும் சரி, நீங்கள் சப்போஸ் நீங்கள் ரொம்ப சத்தமாக இருக்குது, நீங்கள் ஒரு தனி உலகத்தில் இருக்க மாதிரி ஃபீல் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. நீங்கள் ஒரு டேப் பண்ணிங்கனாலே போதும், இது ஆட்டோமேட்டிக்காக நாய்ஸ் கேன்சலேஷன் மோடுக்கு போயிடும். 25 dB வரைக்கும் வெளியே நடக்கிற சவுண்டு வந்து உங்கள் காதில் கேட்கவே கேட்காது. ஒரு தனி உலகத்தில் இருந்த மாதிரி இருக்கும். அதே போல் இது வந்து கேம் விளாட்றவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து லோ லேட்டன்சி மோடு கொடுத்துருக்காங்க. லோ லேட்டன்சி மோடும் பார்த்தீங்கன்னா 40 மில்லி செகண்ட் வரை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி எவ்வளோ ஹை குவாலிட்டி கேம் விளாண்டாலும் சரி, இல்லைனா எவ்வளோ ஹை குவாலிட்டி வீடியோ பார்த்தாலும் சரி, அதில் உள்ள சவுண்டும் உங்கள் இயர்பட்ஸ் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக சிங்க் ஆகும். லோ லேட்டன்சி மோடு இல்லாத இயர்பட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் கேம் விளாண்டிங்கன்னா உங்களுக்கே ஃபீல் ஆகும். அந்த லேகிங் வந்து அங்கே ஏதாவது சவுண்டு கேட்குறது வந்து உங்கள் இயர்பட்ஸ் வந்து ஒரு 2 செகண்ட் கழிச்சு தான் கேட்கும். ஸோ லோ லேட்டன்சி மோடு இருக்கிற இயர்பட்ஸை யூஸ் பண்ணி விளாண்டிங்க அப்படின்னா அந்த கேமில் வர சவுண்ட் வந்து அப்படியே உங்கள் காதில் அவ்வளோ பெர்ஃபெக்டாக சிங்க் ஆகும். அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இன்ஸ்டா சார்ஜ் சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் வெறும் 10 நிமிஷம் சார்ஜ் போட்டிங்கனாலே போதும். அப்படி 10 நிமிஷம் சார்ஜ் போட்டிங்கனாலே போதும் 150 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதை. அதே போல் இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஹைப்பர் சிங்க்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு தடவை ப்ளூடூத் ஆன் பண்ணி உங்கள் மொபைலோட பேர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி பாட்டு கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு தடவை எடுத்து பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சார்ஜிங் கேஸோட மூடியை மட்டும் ஓப்பன் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலோட இது கனெக்ட் ஆகிரும். அதே போல் இந்த சார்ஜிங் கேஸை நீங்கள் சார்ஜ் போடும்போது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ் வரைக்கும் எடுத்துக்கிறோம். அதே போல் இயர்பட்ஸ் சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ் வரைக்கும் எடுத்துக்கிறோம்.
அது மட்டும் இல்லாம இதில ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 5.3 குடுத்துருக்காங்க. ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி தான். கனெக்டிவிட்டி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் ப்ளூடூத் சப்போர்ட் ஆகிற எந்த ஒரு கேட்ஜெட்டோடயும் நீங்க இந்த இயர்பட்ஸ கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து போத் ஆண்ட்ராய்ட் ப்ளஸ் ஐஃபோன் 2க்குமே சப்போர்ட் ஆகுற மாரி தான் குடுத்துருக்காங்க. அதேபோல அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் கேஸோட சேர்த்து 34 கிராம் குடுத்துருக்காங்க. அதே இயர்பட்ஸ் மட்டும் வெளிய எடுத்தீங்க அப்படின்னா, வெறும் 4 கிராம் தான் குடுத்துருக்காங்க. ரொம்ப லைட் வெயிட்டா தான் குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க காதுல மட்டும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, வெறும் 10 நிமிஷம் கழிச்சு நீங்க உங்க காதுல இருக்கிறதே மறந்துடுவீங்க. அவ்வளோ காம்பேக்ட்டா, அவ்வளோ லைட் வெயிட்டா தான் குடுத்துருக்காங்க. அதேபோல இதில வந்து புரொடெக்ஷன் ரேட்டிங் என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, IPX5 வாட்டர் ரெசிஸ்டன்ட் குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அது மூலமா ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணும்போது சரி, இல்ல ஜாக்கிங் போகும்போது எவ்வளோ வேர்வை தண்ணி பட்டாலும் இந்த இயர்பட்ஸ் வந்து எதுவுமே ஆகாது. அதேபோல லைட்டா மழை பெஞ்சுட்டு இருக்கப்ப நீங்க வெளிய இந்த இயர்பட்ஸ யூஸ் பண்ணி விளாண்டிங்கனாலும், இந்த இயர்பட்ஸ் வந்து எதுவுமே ஆகாது. அதேபோல நீங்க இந்த இயர்பட்ஸ புதுசா வாங்கும்போது டப்பாக்குள்ள என்னலாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் கேஸ் வித் இயர்பட்ஸ் இருக்கும். அப்புறம் 3 விதமான சைஸ்ல சிலிக்கான் டிப் இருக்கும். அப்புறம் டைப் சி கேபிள் இருக்கும். அப்புறம் புக்லெட்ஸ், அப்புறம் வாரண்டி கார்டு கூடவே குடுத்துருப்பாங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சேனல சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாரி நான் வேற ஒரு கேட்ஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பாய்.